தமிழ் மீடியா நேயர்களுக்கு அன்பு வணக்கம். இன்னைக்கு சினிமா அப்டேட்ஸ் என்னன்னு பார்த்தீங்க அப்படின்னா, அனுஷ்கா அவர்களுக்கு 44 வயசு ஆகுது. அவங்க ரசிகர்கள் எல்லாரும் பார்த்தீங்க அப்படின்னா, "நீங்க எப்பதான் கல்யாணம் பண்ணுவீங்க?" அப்படிங்கிற மாரி கேள்வி நெறைய எழுப்பிட்டு வந்தாங்க. அது மட்டும் இல்லாம பாகுபலியில ரொம்ப பிரபலமானாங்க அனுஷ்கான்னு சொல்லலாம். அந்த படத்தோட ஹீரோவான பிரபாஸ் அவர்கள இவங்க காதல் பண்ணிட்டு இருக்காங்க. அப்படிங்கிற ரூமர்ஸ்க்குலாம் 2 பேர் பக்கம் இருந்தும், "நாங்க 2 பேரும் ஜஸ்ட் ஃப்ரெண்ட்ஸ் தான்." அப்படிங்கிற மாரி அவங்க வெளிப்படையா சொல்லியிருந்தாங்க. இப்போ பார்த்தீங்க அப்படின்னா, அனுஷ்கா அவர்கள் நெறையா மூவிஸ் பண்ணாம பிரேக் எடுத்திருந்தாங்க. ஏன் அப்படின்னா, அவங்களோட ஹெல்த்த பார்த்துட்டு இருந்திருக்காங்க. ஸோ வெயிட் கெயின் பண்ணதுக்கப்புறம் வெயிட் லாஸ் பண்ணிட்டு, இப்போ அவங்க படம் பண்ணிட்டு வந்துட்டு இருக்காங்க. அது மட்டும் இல்லாம பிரபலமான ஒரு தொழிலதிபர் ஒருத்தவர் தான் கல்யாணம் பண்ண போறாங்க அப்படிங்கிற மாரி ரூமர்ஸும் வந்துட்டு இருக்கு. ஆனா, அனுஷ்கா சைட்ல இருந்து எந்த ஒரு அதிகாரப்பூர்வமா தகவலும் வெளியில இன்னும் வரல. இப்போ ட்ரெண்டா போயிட்டு இருக்கிற யூத் லவ். ஸோ இந்த படத்தோட ஹீரோ யாருன்னு பார்த்தீங்க அப்படின்னா, கென் கருணாஸ் தான். இவர் பார்த்தீங்க அப்படின்னா, ஃபர்ஸ்ட் டைம் இவர் டைரக்ஷன் பண்ணியிருக்காரு. அது மட்டும் இல்லாம தனுஷ் அவர்களின் அசிஸ்டன்ட் டைரக்டரா இவர் ஒர்க் பண்ணியிருக்காரு. அவரோட பரிந்துரையின் பேர்ல தான் இவர் வந்து டைரக்டிங்ல சூஸ் பண்ணி நடிக்கணும், டைரக்ட்டும் பண்ணணும் அப்படிங்கிறது அவரு ஸ்டார்ட் பண்ணாராம். அது மட்டும் இல்லாம ரொம்பவே பிஸியா இருக்கக்கூடிய தனுஷ் அவர்கள் பார்த்தீங்க அப்படின்னா, அவருக்கு ரொம்ப நெருக்கமானவங்க. அவங்களோட பட விழாக்கு மட்டும் போயிட்டு வருவாராம் அப்படின்னு கென் கருணா சொல்லியிருக்காங்க. இந்த படத்தோட விழால தனுஷ் அவர்கள் கலந்துக்கிட்டாங்க. கலந்துக்கிட்டது மட்டும் இல்லாம அறிமுக நாயகியான அனிஸ்மா அனில்குமார் அவங்கள பார்த்தீங்க அப்படின்னா, ரொம்பவே அழகா பேசியிருந்தாரு அவங்கள பத்தி. ஏன் அப்படின்னா, "உங்க ஸ்மைல் உண்மையாவே ரொம்ப அழகா இருக்கு. அது மட்டும் இல்லாம நீங்க சிறை படத்துல ரொம்பவே கலக்கிட்டீங்க. நீங்க பார்த்தீங்க அப்படின்னா, உங்க ஃபேஸே ரொம்ப அப்பாவித்தனமா இந்த மாரி இருக்கு. ஓவர்வெல்மிங்கா இருக்கு." அப்படிங்கிற மாரி அவங்கள பத்தி சொல்லியிருந்தாங்க. அது மட்டும் இல்லாம கென் கருணாஸ பத்தி என்ன சொல்லியிருந்தாரு அப்படின்னா, "நம்மகிட்ட காடு இருந்தா புடிங்கிருவாங்க, ரூபாய் இருந்தா புடிங்கிருவாங்க. ஆனா படிப்பு இருந்தா மட்டும் புடுங்க மாட்டாங்கடா சிதம்பரம்" அப்படின்னு சொல்லியிருந்தேன். ஆனா நீ அத தவிர எல்லாமே பண்ணியிருக்க. ஃபர்ஸ்ட் போஸ்டரே பார்த்தீங்க அப்படின்னா, 3 பெண்களோட இருக்கிற மாரி போட்டிருக்கியேடா அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப கலகலப்பா பேசிட்டு போயிருந்தாரு தனுஷ் அவர்கள். அடுத்ததா பார்த்தீங்க அப்படின்னா, வேள்பாரி அப்படிங்கிற நாவல் பார்த்தீங்கன்னா, 1,00,000க்கு மேல சேல்ஸ் ஆச்சு. இந்த நாவலோட ரைட்டர் யாருன்னு பார்த்தீங்க அப்படின்னா, சு. வெங்கடேசன் அவர்கள் தான். இந்த நாவலுக்கு அப்புறம் நெறைய இளைஞர்களும் சரி, நெறைய பெரியவங்களும் சரி, நெறைய பேர் அழுதுட்டு கூட சொல்லிட்டு போனாங்க வெங்கடேசன் அவர்கள்கிட்ட. "இப்படி ஒரு கதைய நான் படிச்சதே இல்ல. எப்படி இப்படி உட்கார்ந்து எழுதுனீங்க?" அப்படிங்கிற மாரி சொல்லியிருந்தாங்க. விகடன்ல இவருக்கு ரொம்பவே பெருமை சேர்த்து தரும் விதமா ரஜினி அவர்களா இருக்கட்டும், அண்ட் டைரக்டர் சங்கரா இருக்கட்டும், நெறைய பேர் இவர பத்தி பெருமையா பேசியிருந்தாங்க. அந்த இதுல பார்த்தீங்க அப்படின்னா, டைரக்டர் சங்கர் சொல்லியிருந்தாரு, "எனக்கு கனவு படமான எந்திரன் படத்த நான் ரொம்ப ஆசையா ரிலீஸ் பண்ணேன். இப்போ என்னோட கனவு படம் என்னன்னு பார்த்தீங்க அப்படின்னா, இந்த வேள்பாரி படம் தான்." அப்படிங்கிற மாரி சொல்லிட்டு போயிருந்தாரு. அதுக்கப்புறம் இந்த படத்த இவர் தான் டைரக்ட் பண்ண போறாரு அப்படிங்கிற மாரி சொல்லிட்டு இருந்தாங்க. இப்போ பார்த்தீங்க அப்படின்னா, அந்த படத்துக்கு தனுஷ் அவர்கள கதாநாயகனா வச்சு வேள்பாரி படத்த பெரும் அளவுல சங்கர் அவர்கள் இயக்கிக்கிட்டு இருக்காரு அப்படிங்கிற தகவல் வருது. அது மட்டும் இல்லாம பல பிரபல முகங்கள் இதுல வரும் அப்படிங்கிற மாரி சொல்லப்படுது. அது மட்டும் இல்லைங்க, இந்த கதையில வர ஒரு சில சீன்ஸ பார்த்தீங்கன்னா, நெறைய படத்துல போட்டுட்டு இருக்காங்க அப்படிங்கிற மாரி சங்கர் அவர்கள், "இந்த மாரி பண்ணாதீங்க. எனக்கு ரொம்ப கவலையா இருக்கு. இதுக்கப்புறம் நீங்க யாராவது வேள்பாரி நாவல்ல வர ஏதாவது ஒரு சீக்வென்ஸ எடுத்து நீங்க போட்டீங்க அப்படின்னா, அதுக்கு நான் சட்டப்படி ஏதாவது ஆக்ஷன் எடுப்பேன்." அப்படிங்கிற மாரி சொல்லியிருந்தாரு. ஏன் அப்படின்னா, வேள்பாரி கதைய இவரு வாங்கிட்டாரு. இவரு இப்போ எடுத்துட்டு இருக்காரு. ஆல்ரெடி அவரு எடுத்துட்டு இருக்க அந்த கதைய பார்த்தீங்கன்னா, ஒரு சில சீன்ஸ்லாம் வெளியில வரப்போ எந்த டைரக்டரா இருந்தாலும் கோவம் தான் வரும் இல்லையா? அதே தான் அவரும் வெளிப்படுத்தியிருக்காருன்னு சொல்லலாம். அடுத்ததா பார்த்தீங்க அப்படின்னா, இந்த தாய் கிழவி படம் பார்த்தீங்கன்னா, பெரும் அளவுல குடும்பங்கள் பார்க்கக்கூடிய நகைச்சுவம் கலந்த சென்டிமென்ட்டான ஒரு குடும்பமா பார்க்கக்கூடிய படமா தான் இருந்துச்சு. இந்த படத்த பார்த்தீங்கன்னா, எஸ்கே அவர்கள் தயாரிப்புல தான் வெளிவந்துச்சு. இந்த படம் என்னதான் லோ பட்ஜெட்டா எடுக்கப்பட்டாலும், ஆனா இதோட வசூல் பார்த்தீங்க அப்படின்னா, சுமார் 62 கோடிக்கு மேல வந்திருக்குங்க. இதோட பட்ஜெட் ஆல்மோஸ்ட் 10-20 க்ரோர்ஸ் தான் இருக்கும் அப்படிங்கிற மாரி சொன்னாங்க. இப்போ 62 கோடிங்கிறது என்னதான் அவரு ஹீரோவா வலம் வந்தாலும், இப்போ புரொடக்ஷன்ல அவரு ரொம்பவே பிஸியா இருக்காருன்னு சொல்லலாம். ஏன் அப்படின்னா, பராசக்தி படம் முடிஞ்ச உடனே தாய் கிழவி படம் ரிலீஸ் ஆகுது. கன்டினியூவா அவருக்கு ஒரே ஹிட் மூவியா தான் வந்துட்டு இருக்குன்னு சொல்லலாம். அது மட்டும் இல்லாம இந்த மூவி விழால ஒரு ஓரமா நின்று ரசிச்சு பார்த்துட்டு இருந்தாரு. இந்த மூவிய பத்தி யார் யார் என்ன பேசுறாங்கன்னு சொல்லிட்டு ரொம்ப அழகா கவனிச்சுட்டு வந்தாரு. இப்போ பார்த்தீங்க அப்படின்னா, அவரோட மகன்கள் மற்றும் மனைவி இவங்களோட சேர்ந்து சிங்கப்பூருக்கு சுற்றுலா பயணம் போயிருக்காரு. அடுத்ததா பார்த்தீங்க அப்படின்னா, 1/4 நூற்றாண்டுக்கு அப்புறம் தமிழுக்கு பெருமை சேர்த்து
தரும் விதமா பெருமளவில் வரவேற்கக்கூடிய ஒரு விருது தான் ஞானபீட விருது. இந்த விருதை பார்த்தீங்க அப்படின்னா கவிஞர் வைரமுத்து அவர்களுக்கு கிடைச்சிருக்கு. இதுக்காக முதலமைச்சர் அவர்களாக இருக்கட்டும், சீமான் மற்றும் கமல் அவர்கள் எல்லாரும் பார்த்தீங்க அப்படின்னா அவருக்கு வாழ்த்து தெரிவிச்சுட்டு வந்துட்டு இருக்காங்க. அது மட்டும் இல்லாம இப்போ வைரமுத்து பார்த்தீங்கன்னா சந்தோஷத்தின் உச்சத்தில் இருக்காருன்னு தான் சொல்லப்படுது. ஏன் அப்படின்னா இவ்வளோ வருஷமா என்னதான் அவர் பத்மபூஷன் என்ன அவார்டு வாங்கினாலும் இந்த அவார்டு பார்த்தீங்கன்னா ரொம்பவே ஸ்பெஷலானது. அவருக்கு மட்டும் இல்லாம இது தமிழுக்கும் பெருமை சேர்த்தும் விதமா இந்த அவார்டு இருக்கு. இவர் பார்த்தீங்கன்னா புல்ல இருந்து, செடியில இருந்து, மனுஷங்கள்ல இருந்து, காதல்ல இருந்து, உறவுகள்ல இருந்து, வானத்துல இருந்து, பூமியில இருந்து எல்லாத்தையும் பத்தி அவர் பாட்டு எழுதியிருக்காரு. கிட்டத்தட்ட 8000க்கும் மேற்பட்ட திரைப்பட பாடல்களை வைரமுத்து எழுதியிருக்காரு. அண்ட் இவருக்கு இந்த விருது கிடைச்சது அவருக்கு மட்டும் இல்லாம தமிழ்நாட்டுக்கும் பெருமைதான். அண்ட் இது போல சினிமா அப்டேட்ஸா இருக்கட்டும் அண்ட் பல செய்திகளா இருக்கட்டும் நீங்க தெரிஞ்சுக்கணும்னு நினைச்சீங்க அப்படின்னா ஈ தமிழ் மீடியாவை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தொடர்ந்து பேசுவோம்.